சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தமிழ்நாட்டை குறி வச்சு நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சில விஷயங்களை பேசி இருக்கிறார். இது ஏதோ வெறும் பேச்சோட நிக்க போறது கிடையாது. அடுத்தடுத்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுடைய வளர்ச்சியில ஒட்டுமொத்தமாக ஒரு முடக்கத்தை கொண்டு வருவதற்காக சில வேலைகளை செய்ய போறாங்க. இதனுடைய ஒரு சமிங்கை தான் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன் எதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையில நேற்று ஒரு மிக முக்கியமான விவாதம் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அது குறித்து பெரும்பாலும் இன்னைக்கு எல்லா செய்தித்தாளும் தலைப்புச் செய்தியா அதைத்தான் போட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவாதம் வருவதற்கு காரணமே தமிழ்நாடு தான். ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு ரிட் மனு போடுறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக திரு ஹரிஷ்குமார் அப்படிங்கிறவர் அந்த ரிட் மனுவில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் 2020ஆம் ஆண்டு புதிய மின்சார சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. குறிப்பாக மின்சாரம் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அதாவது பொதுப்பட்டியல் இருக்கு. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய அந்த விஷயத்துல மாநில அரசை பொருட்படுத்தாம மத்திய அரசு பாட்டுக்கு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக மின்சார நுகர்வுக்கான கட்டணங்களா இருக்கட்டும், இல்ல மின்சாரத்தை விற்கிறதுக்கான கட்டணங்களா இருக்கட்டும், இதை ரெண்டையும் முடிவு பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் தான். இந்த மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எந்த அதிகாரத்தையும் பொருட்படுத்தாம மதிக்காம கொஞ்சம் கூட டிஸ்கஸே பண்ணாம மோடி அரசாங்கம் தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்துட்டாங்க. அதனால நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணை 7 பிரிவு 246 கீழ் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சட்டம் இட்டும் அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த அதிகாரத்தை மீறி இருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற விவாதம் நடந்துச்சு. அதுல குறிப்பாக ரிட் மனுவில் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இந்த புதிய சட்டத்துல பிரிவு 23 நீக்கணும். இந்த 23 தான் மிகப்பெரிய சிக்கலானதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் வந்து அந்த ரிட் மனுவில் வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் திமுகவினுடைய எம்பி திரு வில்சன் அவர்களும் திரு கோபால் சுப்பிரமணியம் அவர்களும் ஆஜராகி வாதிட்டாங்க. இந்த மின்சாரம் குறித்தான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருடைய பெஞ்சில் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. அவர் திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசுறாரு. அவர் என்ன பேச வர்றாரு அப்படின்னா, அதாவது மின்சாரத்தை நீங்க இலவசமா கொடுக்குறீங்க, இங்க நிலம் இருக்கிறவனுக்கு நிலம் இல்லாதவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க மின்சாரத்தை இலவசமா கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த நாட்டுக்கு வந்து ஆபத்தானது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இது முடக்கிரும். அதனால விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இதை விட இன்னொரு விஷயம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பல மாநிலங்கள் அவங்களுடைய பொருளாதார சூழல் மோசமாக இருந்தாலும் இஷ்டத்துக்கு இலவசம்லாம் கொடுக்குறாங்க, காலை உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் வந்து நேரடியா தமிழ்நாட்டை சாடி பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம மின்சாரம் அது இதுன்னு எக்கச்சக்கமா இலவசமா கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இலவசமா கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பின்னுக்கு இழுத்துரும். அது மட்டும் இல்லாம இப்படி மக்கள் சோம்பேறியா போயிடுவாங்க அப்படின்னு ஏதோ டீ கடையில உட்கார்ந்து ஒருத்தர் பேசுற மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்திலே உட்கார்ந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து ஆரம்பத்தில் எதுக்கு நடக்குதுன்னா, மின்சார சட்டத்துல மோடி அரசாங்கம் உள்ள பூந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளா இருக்கட்டும், அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்கிற மாதிரி சட்டம் ஏற்றது குறித்து எதிர்த்து மனு போட்டு வாதிடும் போது எதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இலவசத்தை பத்தி பேசுறாரு? பொது புத்தியில பாத்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இலவசம் தப்பு, காலை உணவு தப்பு, இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு. இதை ஏதோ அவர் மட்டும் பேசல. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எக்கச்சக்கமானவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலவசமே மிகப்பெரிய தவறானது, மக்களை சோம்பேறி ஆக்கிரும். அங்க பாருங்க டிவி கொடுத்துட்டாங்க, அங்க பாருங்க கரண்ட் கொடுத்துட்டாங்க, அங்க பாருங்க காலை உணவு போட்டாங்க, அங்க பாருங்க யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறோம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமா இது மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் இலவசங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தை விட சரிஞ்சு கிடக்கு. இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் டபுள் டிஜிட் growth இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இங்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இலவசங்கள் இல்ல இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் இலவசமா சொல்லக்கூடாது, அது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் கிரவுண்டுக்கு போக போகத்தான் மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சியோடு இணக்கமா போறதாக பல ரிசர்ச் சொல்றாங்க. அதுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டா காமிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொது புத்தியிலிருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மேட்டுக்குடி மனநிலையிலிருந்து பேசுறாங்க. யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிதான் பேசுறாரு. இப்ப அடிப்படையில் பாத்தீங்கன்னா, நேத்தைக்கு இருந்து சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டாரே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இது சரியா தப்பா அப்படின்னு. நாம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறோம். நீங்க நீதிபதியா இருக்கிறீங்க, சரி ரைட்,
நீதிபதிக்கு எவ்வளவு இலவசங்களை கொடுக்குறாங்க? நீங்க சம்பளம் வாங்குறீங்க, கொஞ்சம் நஞ்ச சம்பளம் வாங்கல, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 2,80,000 ரூபாய் சம்பளம். இந்த 2,80,000 ரூபாய் சம்பளம் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான அலவன்சஸ் கொடுக்குறாங்க. இந்த மொத்த அலவன்சஸ் சேர்த்தனா 3 லட்சத்துக்கு மேல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கையில காசா வருது. இந்த 3 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கினதுக்கு பிறகும் நீங்க ஏன் இவ்வளவு இலவசங்களை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வியா இருக்கு. பல பேர் சோசியல் மீடியாவில் இதைத்தான் கேட்கறாங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்க நேரடியா கூகுளை திறந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எவ்வளவு அலவன்சஸ் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக அந்த வெப்சைட்லயே கவர்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை பேசுறது யாரு அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு மாசம் 2,80,000 ரூபாய் சம்பளம். இது இல்லாம அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆளா இருந்தாங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16,80,000 ரூபாய் பென்ஷன். இது இல்லாம பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது இல்லாம கிராஜுவிட்டி 20 லட்சம் பெர் இயர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம அந்த மந்த்லி சேலரி மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு மாசத்துக்கு 2,80,000 ரூபாய் சம்பளம். இது இல்லாம இந்த 2,80,000 பேசிக் பே இருக்கு பாத்தீங்களா, இதுல 24%, அதாவது 67,200 ரூபாய் ஹவுஸ் ரெண்டா கொடுக்குறாங்க. எதுக்குப்பா ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 67,000 ஹவுஸ் ரெண்ட் நம்ம கேட்க முடியுமா? இது இல்லாம ஒரு மாசத்துல டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு 45,000 கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து ஒரு ஆண்டுக்கு ஒன் டைம் ஃபர்னிஷிங் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. நாம ஒரு மாசத்துக்கு மட்டும் இதெல்லாத்தையும் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கேஷா மட்டுமே சம்பளம் வாங்குறாரு. சரி, ஓகே, ரைட், வச்சுக்கங்க, 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கணும். ஐடி கம்பெனிக்காரன் நீங்க 3-4 லட்சம் சம்பளம் வாங்குறான். ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு போறாரு. ஓகே, ரைட். 3 லட்சம் சம்பளம் வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு கார் ஃப்ரீ, அந்த கார் டிரைவர் ஃப்ரீ, அது இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் ஃப்ரீ, இது இல்லாம அபிஷியல் ரெசிடென்ஸ், உங்களுக்கு அபிஷியல் ரெசிடென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு அலவன்ஸும் கொடுக்குறாங்க 24% பேசிக் பேல இருந்து. அபிஷியல் ரெசிடென்ஸ் கொடுக்குறாங்க. இதுல சமையல்காரன்ல இருந்து வாட்ச்மேன்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப்பர்ல இருந்து செக்ரட்டரி வரைக்கும் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது உங்களுக்கு ஃப்ரீ. இது இல்லாம மெடிக்கல், உங்களுக்கும் உங்க குடும்ப சார்ந்தவங்களுக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு. இது ஏதோ நீங்க ஜட்ஜா இருக்கும்போது மட்டும் கிடையாது, நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க கொடுக்குறாங்க. சோ அப்போ தலைமை நீதிபதிக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஆமா. 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்ததுக்கு பிறகும் அவங்க கார்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த சர்வர், குக்கு, அசிஸ்டன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான இலவசங்களை கொடுக்குறாங்க. நீங்க இருக்கக்கூடிய பங்களோவை ஒயிட் வாஷ் பண்ணி தரதுக்கு, அதை ரெடி பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. இது நீங்க நீதிபதியா இருக்கும்போது மட்டும் கிடையாது, நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்க. உங்களுடைய ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபீஸ் மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆனுவலா ஒதுக்குறாங்க. பென்ஷனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 16,80,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 16,80,000 ரூபாய் பென்ஷன். நார்மல் ஜட்ஜா இருந்தா 15 லட்சம் ரூபாய் பென்ஷன் ஒரு வருஷத்துக்கு. இது இல்லாம சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை தாண்டி நார்மலா இருக்கக்கூடிய ஜட்ஜுக்கே சம்பளம் 2,80,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. பென்ஷனா வந்தா 15 லட்சம் ரூபாய். இது இல்லாம டியர்னஸ் அலவன்ஸ், கிராஜுவிட்டி ஒரு 20 லட்சம். இது சாதாரண சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு. இதே அப்ளிகபிலிட்டி யாருக்கு பொருந்தது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கும் பொருந்தது. அதே போல ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்டத்தட்ட 2,25,000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா சேலரி, பென்ஷன், கிராஜுவிட்டியே உங்களுக்கு 3 லட்சம் வருது. இது இல்லாம அலவன்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ் அலவன்ஸ் 10 லட்சம் ரூபாய், ஃபர்னிஷிங் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏ 24% உங்களுடைய மொத்த சம்பளத்துல இருந்து ஹவுஸ் ரெண்டா கொடுக்கறது. இது இல்லாத சம்துரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45,000 மாசம் கொடுக்குறாங்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு. இதே தான் உச்ச நீதிமன்றத்துடைய மத்த நீதிபதிக்கு. அப்படியே மாறுது. சீஃப் ஜஸ்டிஸ்க்கு 10 லட்சம், இவருக்கு 8 லட்சம், அவருக்கு 45,000, இவருக்கு 34,000. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு நீதிபதியா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவையா? கண்டிப்பா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவரு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காரு. 3 லட்சம் சம்பளம் கொடுத்ததுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருக்கு அலவன்ஸ் அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இப்படி படிச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்த உங்களுக்கு சாதாரண பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு காலை உணவை சாப்பிடும் போது அது எப்படி உங்களுக்கு இலவசமாக தெரிகிறது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உழைச்சவனுக்கு எல்லாத்துக்குமே காசு கிடைச்சிடாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல மின்சாரத்தை ஏன் இலவசமாக கொடுக்கிறீர்கள் அப்படின்னு. இந்தியாவினுடைய விவசாயிகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கிடையாது. 100 ஏக்கர் வச்சிருக்கவனும் இருக்கான், 1.5 ஏக்கர் வச்சிருக்கிறவன் தான் இந்தியாவில் அதிகமானவனா இருக்கான். நிலமே இல்லாதவன் இன்னும் ரொம்ப அதிகமானவனா இருக்கான். 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயிக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோம்ல, அது நியாயமானது.
ஆனா அதே சமயத்துல அந்த 1.5 ஏக்கர் கூட இல்லாத தலித் ஏழை கூலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன இலவசமா கொடுப்பீங்க? அவங்களுக்கு நிலம் இல்லைல்ல, நிலம் இருந்தா தானே நீங்க இலவச மின்சாரம் கொடுக்க முடியும். அப்ப வேற ஏதோ ஒரு இலவசம் அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு காலை உணவு திட்டத்துல உணவு கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், செருப்பு கொடுக்கணும், குழந்தைங்க படிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் செய்யணும். இது இல்லாம அந்த மக்களால ஒரு டிவி வாங்க முடியுதா? அந்த ஒரு டிவி இலவசமாக கொடுக்கறது தப்பு இல்லை. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலம் ஒரு அடிப்படையான ஒரு கூறு. அந்த நிலம் ஒரே மாதிரி இந்தியாவில் பரவலாக இல்லை. என்கிட்ட உழைப்பு இருந்தாலும் என்கிட்ட காசு இருந்தாலும் நான் நில வச்சுக்க முடியாது அப்படின்னு இந்தியாவினுடைய 25% 30% மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, தலித்தாக, பழங்குடியினராக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இது போன்ற இலவசங்கள் போய் சேரும் போது மட்டும்தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்லிஃப்ட் ஆகும். பெண்களா, அவங்களுக்கு இலவசமா பேருந்து கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸ்கூல் குழந்தைகளா, அவங்க இலவச பேருந்து பயணம் கொடுக்கறதுல, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. இது எல்லாம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்காக மட்டுமே தான் தவிர, இலவசத்தை வாங்கிட்டு எந்த ஸ்கூல் குழந்தையும் படிக்காம தூங்கல. வீட்டுக்கு ஒரே ஒரு டிவி வந்துட்ட உடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள்லாம் டிவி பார்த்துட்டு படுக்கலாம் இல்லை. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு தான் வர்றான். சாயங்காலம் வந்தனால கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறான், அவ்வளோதான். ஒரு மிக்சி கொடுத்துட்டாவே போதும், அவ்வளோதான். பெண்கள்லாம் எல்லாம் சுதந்திரம் ஆயிட்டாங்க, பெண்கள்லாம் வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க. ஒரு மிக்சி வந்துருச்சு, அவ்வளோதான்ப்பா, 10 நிமிஷத்தில் சட்னி அரைச்சிட்டு படுத்து தூங்குறாங்கப்பா அப்படின்னு சாதாரண ரோட்டு கடையில், டீ கடையில் உட்கார்ந்து பேசக்கூடிய அரசியலே புரியாத ஒரு நபரை போல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஸோ அப்போ இயல்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானியனாக, ஏழையாக ஒரு விஷயத்தை நாமளும் கேட்கிறோம். ஒரு நீதிபதியா இருக்கிறீங்க, நீதிபதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாண்புமிகு பதவி. அந்த பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு இலவசங்கள்? படிச்சு இவ்வளவு தூரம் மேல வந்து டெல்லியில உச்சபட்ச அதிகாரத்துல உட்கார்ந்து 3 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு இலவசங்கள் இருக்கும்போது, ஒரு சாதாரண ஏழை பாட்டாளியினுடைய மகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இலவசமாக காலை உணவு சாப்பிடுவதில் எந்த தவறுமே கிடையாது. 2000 ஆண்டு கால சாதிய ஒடுக்குமுறை, நிலமே இல்லாத வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இது போன்ற இலவசங்கள் அத்தியாவசியமானது. இப்படிப்பட்ட இலவசங்களை இது போன்ற மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த இலவசங்கள் மற்றவங்களையும் போய் சேர்றதுல எந்த தப்புமே கிடையாது. இங்க ஒரு மிகப்பெரிய கிளாசிபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் நிலம் இல்லாதவங்க தான். அதாவது அதிகபட்சமாக ஒரு 1.5 ஏக்கரா வச்சிருந்திருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 10% மிகப்பெரிய ஃபார்வர்டு காஸ்ட். அவங்கள்ட்ட தான் 500 ஏக்கர், 400 ஏக்கர், 1000 ஏக்கர் இருக்கே தவிர 90% அது பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டி மக்கள். எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட நிலமே கொடுக்கப்படலை. அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கு 2000 வருஷமா. பிசி, எம்பிசி மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நிலத்தை எடுத்து பாருங்கள், அதிகபட்சம் 3 ஏக்கரா 4 ஏக்கரா கொண்டவங்க தான் 90% பேர். அப்போ இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேர்றதுல எந்த தப்புமே கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாளும் ஒரு ஒற்றை பொருளாதார சமநிலை கொண்ட தேசமாக வரலாற்றில் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஏழை எளிய விவசாயிகளுக்கு போய் சேரக்கூடிய இந்த இலவசத்தை, இந்த பயனை இவ்வளவு கொச்சையாக நீதிமன்றத்தில் பேசினீர்கள்? உண்மையிலேயே ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு எம்பி, எம்எல்ஏ, பிரதமராக இருக்கட்டும், இவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த இலவசங்களை கம்பேர் பண்ணும்போது ஏழை எளிய விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவசம் என்பது மிக 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 சொற்பமானது.